வணக்கம். 5ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 11 பக்க எண் 18. குறிப்புகளை படித்து விடை கண்டறிக. இங்கே கீழே எழுத்துக்கள்லாம் இருக்குது, அதுக்கு கீழே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை படித்து நாம் விடை கண்டறியணும். முதல்ல பறக்க விட்டு மகிழ்வோம் பட்டம் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நீல நிறத்தில் காட்சியளிக்கும் வானம். கடற்பயணத்திற்கு உதவும் கப்பல். படகு செலுத்த உதவும் துடுப்பு. உயிரினங்களுள் ஒன்று குதிரை. இதன் உதவியால் வானில் பயணிக்கலாம் விமானம். பறவைகள் இது போன்ற உடலமைப்பு கொண்டுள்ளது படகு. 7 நிறங்கள் கொண்டது வானவில். ராமன் இதன் மூலம் எதிரொலிப்பு விளையாட்டு விளையாடினான் கண்ணாடி. பொழுது விடிவது காலை. இப்போ பறக்க விட்டு மகிழ்வோம் பட்டம். நீல நிறத்தில் காட்சியளிக்கும் வானம். கடற்பயணத்திற்கு உதவும் கப்பல். படகு செலுத்த உதவும் துடுப்பு. உயிரினங்களுள் ஒன்று குதிரை. இதன் உதவியால் வானில் பயணிக்கலாம் விமானம். பறவைகள் இது போன்ற உடலமைப்பு கொண்டுள்ளது படகு. 7 நிறங்கள் கொண்டது வானவில். ராமன் இதன் மூலம் எதிரொலிப்பு விளையாட்டு விளையாடினான் கண்ணாடி. பொழுது விடிவது காலை. அடுத்து பாடப்பகுதியில் சுற்றும் முற்றும் ஓட்டமும் நடைமாய் என்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றிற்கு இணைச்சொற்கள் என்று பெயர். நம் பாடப்பகுதியில் சுற்றும் முற்றும் ஓட்டமும் நடைமாய் அப்படிங்கிற சொற்கள் இடம்பெற்றிருக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா இணைச்சொற்கள். இவ்வாறு 2 சொற்கள் இணைந்து வர்றத இணைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போன்று 4 இணைச்சொற்களை நாம் எழுதணும். இங்கும் அங்கும், கண்ணும் கருத்துமாய், அல்லும் பகலும், அக்கம் பக்கம். இவையும் இது போன்ற இணைச்சொற்களை நாம் இங்கே எழுதிக்கணும். இங்கும் அங்கும் சென்றான். கண்ணும் கருத்துமாய் படித்தான். அல்லும் பகலும் வேலை செய்தார். அக்கம் பக்கம் பார்த்து பேசு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் இது. அடுத்து ஒரே ஓசையுடைய சொற்களின் பொருள் எழுதுக. இங்கே ஒரே ஓசையுடையது தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் பொருள் வேறுபடுது, அதை எழுத சொல்லியிருக்காங்க. முதல்ல தேநீர். தேயிலை கொண்டு கொதிக்க வைத்த நீர், அதாவது டீ. அடுத்து உள்ள தேநீர் எதை குறிக்கும்னா தேனும் நீரும் கலந்த நீர். தேனில் நீர் கலந்து சாப்பிடுவோம் இல்லையா, அதை குறிக்கும். அடுத்து பறவை. பறவைங்கிறது கடல். பறவை இந்த ரா எதை குறிக்கும், கடலுக்கு வேறு பெயர் பறவை. அடுத்த பறவை பறக்கும் உயிரினம். பறக்கக்கூடிய பறவையை குறிக்கும். அடுத்து கோரல். கோரல்னா இந்த ரா வரும்போது கூறுதல் அப்படின்னு பேர். கோரல்னா கூறுதல். அடுத்த கோரல் எதை குறிக்கும்னா கொல்லுதல். அடுத்த கோரல் கொல்லுதல். அடுத்துள்ளது வண்ணம். இந்த எண் வந்தாக்கா எழுத்து அப்படின்னு பேர். அடுத்துள்ள வண்ணம் நிறம், நிறத்தை குறிக்கும். அடுத்து எதிரொலி. எதிரொலி அதாவது ஒலியானது. ஒலிங்கிறது இதில் உள்ள ஒலி எதை குறிக்கும்னா சவுண்டை குறிக்கும். ஒலியானது சுவர், மலை போன்றவற்றில் பட்டு மீண்டும் கேட்குமாறு திரும்ப வரும் ஒலியை என்ன சொல்லுவாங்கன்னா எதிரொலி அப்படின்னு சொல்லுவாங்க. மலை அப்புறம் சுவர் இவற்றையெல்லாம் பட்டு மீண்டும் கேட்குமாறு திரும்ப ஒலிப்பது. அடுத்துள்ள எதிரொலி அடுத்து என்னென்னா எதை குறிக்கும்னா வெளிச்சத்தை குறிக்கும், லைட்டை குறிக்கும். கண்ணாடி போன்ற பளபளப்பான பரப்பில் பட்டு திரும்பி வரும் ஒலியை குறிக்கும் தான் இந்த எதிரொலி. இது உங்களுக்கு இங்கே எழுதியிருக்க இந்த எதிரொலி கண்ணாடி போன்ற பளபளப்பான பரப்பில் பட்டு திரும்பி வரும் ஒலி. அடுத்து ஒரு சொல்லை பிரித்து இரு பொருள் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பலகை, இது எதை குறிக்கும் மரப்பலகை. அதை பிரித்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பல ப்ளஸ் கை, பல கைகள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்தமான். அந்தமான்கிறது ஒரு தீவு. அடுத்து அதை பிரித்து எழுதணும். அந்த ப்ளஸ் மான். பிரித்தா என்ன பொருள் வரும் அந்தமான். மானை குறிக்கும், விலங்கு மானை குறிக்கும். அடுத்து தாமரை. தாமரை மலர், தாமரை பூவை குறிக்கும். அடுத்து தா ப்ளஸ் மறை அப்படின்னாக்கா தாவுகின்ற மறை, தாவுகின்ற மானை குறிக்கும். மறைனா மான். அடுத்து பழம்பால் அப்படின்னா பழைய பாலை குறிக்கும், பழைய பாலை குறிக்கும். அடுத்து பழம் ப்ளஸ் பால் அப்படின்னா பழமும் பாலும், அதாவது பழத்தையும் பாலையும்
குறிக்கும். அடுத்து மருந்து கடைனா மருந்து விற்கும் கடை. மருந்து கடைன்னா என்னது? மருந்து விற்கும் கடை. மருந்து விற்கும் கடை இருக்கு இல்லையா, மெடிக்கல் ஷாப், அது குறிக்கும். அதை பிரித்து எழுதுனா மருந்து ப்ளஸ் கடை அப்படின்னாக்கா மருந்தினை கடைவது. மருந்து ப்ளஸ் கடைன்னா எதை குறிக்கும்? மருந்தினை கடைவது. இது வரைக்கும் படிங்க, இன்னைக்கு எழுதி பாருங்கள். அடுத்துள்ளதையில் நாளை பார்ப்போம். நன்றி.